இன்னைக்கு வந்து எல்லாரும் பெரிய பெரிய மூஸ் கேட்டாங்க. ஓ சூப்பராக இந்த சைஸ் மூஸ் கேட்டாங்க. பிளாக் கோழி கேப் கேட்டாங்க. மார்க்கெட்ல இல்லாத கோழி கேப் கேட்டாங்க. எல்லாமே பிளாக். ஆமா. ஓகே இது எவ்வளவு பிரைஸ் வருது? 200 200 ரூபாய் போடுறேன். 200 ரூபாய். ஆமா. இது ரெண்டுமே வா. ஒரு பேர் அப்படியே ஒரு பேர். ஓகே ஒரு பேர் அப்படியே 200 ரூபாய். ஓகே ஸ்டார்டிங்ல இருந்து வாங்க எனக்கு அப்படியே. இது என்னது? 60 ரூபாய் மாலை 10 மாலை 60 ரூபாய். 10 மாலை 60 ரூபாவா? ஓகே இது கோரா 60 ரூபாய். கோரா 60 ரூபாவா? இது எத்தனை பீஸுக்கு? 6 இருக்கும். 6 பீஸ். ஆமா மேல் ஃபீமேல் இருக்கும். ஓகே இது ரோசி பாரு 10 இருக்கும். 10 பீஸா? ஆமா. இது எவ்வளவு பிரைஸ் சொல்றீங்க? 60 ரூபாய். 60 ரூபாய். இதுனா? இது கோரா தான். ஒயிட் கோரா. ஒயிட் கோராவா? ஆமா. ஓகே இது எவ்வளவு பிரைஸ் வருது? 60 ரூபாய் தான். 60 ரூபாய். இதுனா? இது எப்பவுமே சைஸா இருந்தா 100 ரூபாய் போடுவேன். சைஸ் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா மேல் ஃபீமேல் அப்படியே ஷார்ட் படியா? 100 ரூபாய் அப்படியே. ஷார்ட் படியா? ஆமா பலூன் மாலையா? ஓகே ஓகே எவ்வளவு பிரைஸ் சொன்னீங்க? 100 ரூபாய் போடுவேன். எத்தனை பீஸ் இருக்கு? 10 இருக்கும். 10. இது இதுல 25 மீன் இருக்கும். சூப்பர். ஆமா 80 ரூபாய் போடுவேன். 80 ரூபாய். அதுனா இது மட்டும் 25 பீஸ் 80 ரூபாய். ஏன்னா இப்படி பாத்தீங்கன்னா 20 இருக்கும் மல்டி கலர். இது 100 ரூபாய் போடுவேன். பெருசா இருக்கு. சைஸா இருக்கு. ஆமா இது ஒரே கலர். சில பேர் எனக்கு இது மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அதனால இது 80 ரூபாய் போடுவேன். ஓகே. ஆமா. இதுனா டிங்க் ஃபைல் அல்பினியா ரெட் ஐ டிங்க் ஃபைல். இது எவ்வளவு பிரைஸ் சொல்றீங்க? ஆமா சைஸ் நல்லா இருந்ததுன்னா 100 ரூபாய் போடுவேன். இந்த இது 80 ரூபாய். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, என்னங்க அதுல 80 ரூபாய் சொல்லிட்டீங்களே என்ன இப்போ 100 ரூபாய் சொல்றீங்க? சைஸை பொறுத்து தான். ஓகே. ஆமா சைஸ் நல்லா இருந்ததுன்னா எனக்கு வர ரேட்டை பொறுத்து 20 ரூபீஸ் மார்ஜின் வச்சு போட்டுருக்காங்க. ஓகேண்ணா. இதுனா ஏஞ்சல் பெருசா 80 ரூபாய். இது அப்படியே 80 ரூபாவா? பேரு. ஆமா பிளாக் இருக்கு. இது சில்வரா? ஆமா. இது பேர் டைகர் ஏஞ்சல். டைகர். ஆமா இது பிளாக். அதே சின்ன ஏஞ்சல் 10 ஏஞ்சல் 100 ரூபாய். 10 ஏஞ்சல் 100 ரூபாய் தான். 100 ரூபாய் தான். ஓகே. ஓ சைஸை பொறுத்து தான் பிரைஸ் மாறுது. ஆமா. ஓகே. ஆமா. இதுனா டெட்ரா வீடியோ டெட்ரா 5 கலர் இருக்கும். 5 கலர் 2 போட்டிருப்பேன். 10 மீன் இருக்கும் 100 ரூபாய். மல்டி கலர் போட்டு 100 ரூபாய் 10 பீஸ். ஆமா. ஓகே இது எவ்வளவு சொன்னீங்க? 20 மீன் இருக்கும் 100 ரூபாய். 100 ரூபாய்ல 20 மீன். ஆமா. இதுனா இது வந்து கப்பிஸ் வந்து 10 இருக்கும். 5 மேல் 5 ஃபீமேல். 5 மேல் 5 ஃபீமேல் ஜோடியாவே போட்டுருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரே வெரைட்டியா போட்டுருக்கேன். நாளைக்கு போட்டுருவேன். நாளைக்கு கொஞ்சம் ஒவ்வொரு கவர்லயும் 4 வெரைட்டிஸ் இருக்கும் கம்பல்சரியா. ஓகே. ஆமா. இதுனா இது அதேதான் கப்பிஸ் தான். ரெண்டுமே ஒரே பிரீட் தானா? வேற வேற பிரீட்? ஒரே பிரீட் தான். ஒரே பிரீட் தான். ஆமா. இதுல ஆளே காணா காலியா இருக்காங்க. இவங்க வந்து மூன் டெயில். ஓ மூன் டெயில் உள்ள தான் ஒளிஞ்சிருக்காங்க. ஆமா. ஓகே இது எவ்வளவுனா? அப்படியே 10 மீன் 100 ரூபாய். 10 மீன் 100 ரூபாய். இதுனா இந்த பிளாட்டி 10 பிளாட்டி 100 ரூபாய். 10 பிளாட்டி 100 ரூபாய். ஆமா. ஓகேண்ணா. இந்த 10 ஏஞ்சல் 100 ரூபாய். ஓகே. இது வந்து 8 டைகர் 100 ரூபாய். இது 100 ரூபாய். கிரீன் டைகர். ஓகே. ஒரு பீஸ் அவ 10 ரூபாய் மணிக்கு போடுறீங்க மாதிரியா? 10 ரூபாய் மேல அவங்க 10 ரூபாய் போட்டாங்கன்னா நான் 8 போட்டு 100 ரூபாய் போடுவேன். 100 ரூபாய் போடுங்க. ஆமா. 20 ரூபாய். ஆமா. அவ்வளவுதான் நமக்கு ரொம்ப மார்ஜின். ஆமா அது மாதிரி ஓபனா சொல்லிடுறீங்களா என்னன்னு? இது வந்து 10 இருக்குது 120 ரூபாய். 10 இல்ல சாரி 8 இருக்குது 120 ரூபாய். 120 ரூபாய். ஓகே. இந்த கோலார்பேட்டு காலையில இருந்து ஓட்டிட்டு போது சைஸ் இருந்தது. நான் பொறுக்கி சைஸா வித்துட்டேன். 120 ரூபாய் போட்டேன். இப்போ வந்து நான் 100 ரூபாய் போட சொல்லிருக்கேன். ஓகே. சின்னதா இருக்கனால 100 ரூபாய். ஆமா. இது வந்து 150 ரூபாய். ஒயிட் ரெண்டுமே ஒண்ணுதானா? ஒயிட் ஆமா கோலார்பேட்டு தான் ஒயிட். இது வேற. ஆமா கோலார்பேட்டு இப்ப நல்லா. ஆமா எல்லாரும் கேக்குறாங்க. ஆமா அது ப்ரீடிங் ஈஸியா இருக்கா? அது அழகா இருக்கு. ஒரு பானை வச்சிட்டா அவ்வளவுதான் ப்ரீடிங் ஆயிருக்கு ஈஸியா. அப்படியே. ஓகே. இதுனா இது அப்படியே கபோட்டா கோழி. இது 10 இருக்குது 80 ரூபாய். 80 ரூபாய். இது 10 பீஸ். இதுனா இந்த மில்க் ஒயிட் 80 ரூபாய். ஓகே. இதுனா தோல் உரிமா? இந்த ஸ்கின் மில்க் ஒயிட்ல வந்து இது வேற வெரைட்டிஸ். அதனால இந்த ஸ்கின் இப்படி தான் இருக்கும். ஓகே. ஆமா. ஸ்கின் அப்படியே போயிடு ப்ளைன் ஆயிருமா? ப்ளைன் ஆகாது. அப்படியே தான் இருக்கும். அந்த ஸ்கின் அப்படியே தான் இருக்கும். ஆமா. இந்த மாதிரி கோழி காப்பு சொன்னாதான் ப்ளைன் ஆகும். ஓகே. அப்படியே பாடியிலே கலர் வரும். ஓ அந்த அதுல உள்ள ஸ்கின் எல்லாமே போயிடு ப்ளைன் ஆயிரும். ஆமா. இங்க இருங்க நான் கொண்டு வரேன் பாருங்க. தாத்தா எத்தனை ரன் போறேன்னு சொல்றாரு. ஸ்கின்னே இல்ல ப்ளைனா இருக்காது. இது வந்து சைனீஸ் கோழி சொல்லுவாங்க. ஸ்கின்லெஸ். ஆமா. இந்த மாதிரி பிளாக் கோழி கேப்பெல்லாம் ஸ்கின் வரும். கண்டிப்பா வரும். இது ஸ்கின் வரும். ஸ்கின் வரும் இதுக்கெல்லாம். இது எவ்வளவு வளர்ந்தாலும் 1 அடி வளர்ந்தாலும் 2 அடி வளர்ந்தாலும் ஸ்கின் வராது. ஓகே. இது வராது. 1 அடிக்கு மேல வரும். இதெல்லாம் 1 அடி பெருசு வரும். ஆமா 1 அடிக்கு மேல வரும். இந்த சைஸ் வரும். ஓகேண்ணா. 1 அடிக்கு மேல வரும். ஸ்கின் வராது. ஓகேண்ணா. இதெல்லாம் தரமா இருக்கும் மீன். அப்படியே. இதெல்லாம் எவ்வளவு வருது? எதுப்பா இதெல்லாம்? அது வெண்ணிலா கார்ப்பு. அது பேர் 80 ரூபாய். பேர் 80 ரூபாய். ஆமா பேர் 80 ரூபாய். இதுனா அதுவும் 80 ரூபாய் தான். இதுவும் 80 ரூபாய் தான். இதெல்லாம் 120 ரூபாய். இது 100 ரூபாவா? 120 ரூபாய். 120 ரூபாய். ஆமா இதெல்லாமே 120 ரூபாய் தான். இதெல்லாம் 120 ரூபாய். இது
ஓகே எல்லாம் சைஸ் பெருசா இருக்கு லைனர்ல வந்து நல்லா தெளிவா இருக்கும் அத விட்டு பாருங்க இது நல்லா பெரிய பெரிய சைஸ் வச்சிருக்கீங்க எவ்வளவு இது 200 ரூபாய் 200 ரூபாய் அந்த லைன் ஹெட் எல்லாம் 200 ரூபாய் அதுல வெரைட்டி இருக்கு கலர் இந்த சைஸ் எல்லாம் வந்து 4 கால்ல இருந்து 4 போட்டு லைன் ஹெட் போட்டேன் அது 120 ரூபாய் தான் போட்டேன் ஆமா நல்லா தெளிவா இருந்தது எல்லாம் ஓடிடுச்சு ஓகே ஆமா இதெல்லாம் வந்து 100 ரூபாய் தான் இது 100 ரூபாய் தான் இந்த நார்மல் இது கோல்ட் வந்து 80 ரூபாய் இந்த Black சூப்பரா இருக்கு இந்த Black எல்லாம் வந்து 200 ரூபாய் இதெல்லாம் ஆமா ஓகே பிசினஸ் கேட்டா வாங்குறாங்கப்பா கேட்டே வாங்குறாங்க இந்த மாதிரி எனக்கு வேணும் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ஓகே இந்த மாதிரி எடுத்துவாங்க அப்படின்ற அதனால கேட்டு அந்த காம்போ ஆஃபர்லாம் போடுங்க எப்படி போகுது காம்போ இப்பவே 5 பேர் 6 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்களா ஓகே நீங்க போட்டு வைப்பீங்க அப்படியே காலி ஆயிட்டே இருக்குமா அதுக்கேற்ற வெரைட்டிஸ் இருந்தா போட்டு வச்சிருவேன் காலி ஆயிடுச்சு எல்லாம் ஓகே அதனால வந்து அதுல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வெரைட்டிஸ் போட்டா எல்லாத்துலயும் 2 1 போட்டா எல்லாம் நல்லா இருக்குதுன்றாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் காம்போ சரி உள்ள என்னென்ன வச்சிருக்கீங்க பாருங்க ஓகே போலாம் கோழி காப்பு இருக்கு இது வந்து 2 சைஸ் இருக்கு ஓகே ஆமா சின்ன சைஸ் பெரிய சைஸ் ஒரே வெரைட்டிஸ்ன்றதுனால வச்சிருக்கேன் சின்ன ஏஞ்சல் வச்சிருக்கேன் ஜீப் ராக்கெட் இருக்காங்க இது சின்ன ஏஞ்சல் இது எவ்வளவு வருது பிரைஸ் அத வெளிய போடுறீங்களா ஒரு மீன் 10 ரூபாய் ஒரு மீன் 10 ரூபாய் தான் ஓகே இதுனா இதெல்லாம் ஒரு மீன் 5 ரூபாய் 5 ரூபாய் அதனால 20 மீன் போட்டு 100 ரூபாய் கொடுங்க ஆமா சூப்பர் இது வந்து 10 மீன் ஓட்றேன் ரோசி பாரு 10 போட்டு 60 ரூபாய் ஓட்றேன் 10 பீஸ் 60 ரூபாய் ஓகே ஆமா லைன் கட்டிங்ல ஆமா பெரிய சைஸ் இது பாருங்க ஆமா ஆஹா அழகா இருக்கு சூப்பர் இது எவ்வளவு பிரைஸ் ஒண்ணு ஒரு பேரே வந்து 200 ரூபாய் ஒரு பேர் 200 ஆமா இதுனா இது அப்படியே 10 மீன் 80 ரூபாய் இது 10 மீன் 80 ஆமா மில்க் ஒயிட் ஆமா ஓகே இது வந்து ரெட் டைகர் கிரீன் டைகர் இதெல்லாம் வந்து நான் அங்க போட்டுருக்கேன் பாத்தீங்களா அதுதான் ஆமா ரெண்டுமே மிக்சிங்ல இருக்கு ஆமா ரெண்டு மிக்சிங் கட்டாலும் கொடுத்துருது கஸ்டமருக்கு யாரும் இல்லன்னு சொல்றது இல்ல இதுலயே போட்டுக்குது ஆமா அதுலயே போட்டுக்குது போரா பெருசா எந்த சைஸ் வளரும் நாங்க இந்த சைஸ் வளரும் பெருசானா இவ்வளவுதான் ஆமா மேக்ஸிமம் சைஸ் அது எவ்வளவு வருது பிரைஸ் அதான் ஒரு மீன் 10 ரூபாய் ஒரு மீன் 10 ரூபாய் இதுனா இது இந்த கோழி காப்புல வந்து அங்க கட்டிட்டு மிச்சம் இங்க வச்சிருக்கேன் கட்டிட்டு அது இதுல எகிர போது சொல்லிட்டு இது போய் மூடி வச்சு போடுறேன் எகிரிற போது ஆமா எகிரிக்கே வந்துருது நைட்ல பெருசா இருக்கு அத Black மூஸ் அது அந்த மூஸ் வெளிய போட்டுறீங்களே அது எப்படி தெரியுமா நான் இதுல புடிச்சிட்டு மேல் பார்த்து கொடுக்குது யாரனா கேட்டாங்களா மேல் பார்த்து ஃபீமேல் பார்த்து அவங்க கேட்பாங்க பேரா கொடுங்க அதான் பேரா கொடுத்துருது ஓகே ஆமா பல் மாதிரி இருக்குது ஆமா டெலிவரி இப்ப குடுக்குறீங்களா இல்ல குடுக்குறது இல்லையா குடுக்குறேன் அர்ஜென்ட் படாம இருந்தா ஃப்ரீயா இருந்தா அவங்களுக்கு நல்லா பாக்ஸ் நல்லா போட்டு அனுப்புறது எடுத்துன்னு போறாங்க ஓகே ஆமா ஒவ்வொருத்தர் நான் கையோட எடுத்துன்னு போறாங்க ஒவ்வொருத்தரும் நான் அனுப்பிச்சுட்டு சில பேர் என்ன சொல்றாங்க அனுப்பிச்சுட்டாங்களா உடச்சு அனுப்புறாங்க அதுக்குதான் நான் போட மாட்டேன் அப்படின்றேன் சரி வெளியில வாங்கிட்டோம் சந்தோஷமா வாங்கிட்டோம் நல்லா கொடுத்தா வாங்கிக்கிங்க ஓகே என்ன சொல்றாங்க யார் பார்த்தாலும் வந்து நான் அங்க வாங்கினேன் இறந்து போச்சுடா நீங்க இதை போட ஒருத்தர் வருதாங்க பாக்ஸ் போடுவோம் நான் ஃப்ரீயா இருக்கும்போது போடுறேங்க திங்கக்கிழமை மேல ஃப்ரீயா இருப்பேன் சரி புரியுது போய் சொல்லிடுறாங்களே நான் காசு கொடுக்குறேன் எனக்கு என்ன சொல்றது அவங்களுக்கு தெரியல சரி அடுத்த வாட்டி தாத்தாவை பார்க்கும்போது நம்மளே வீடியோல போட்டுடலாம் இல்ல நான் எப்படி காசு கொடுக்குறது எனக்கும் புரியல நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாவே வச்சுக்கோங்க ஒரு நாள் மீன் கொடுத்தா அதுக்கே நீங்க வாங்க மாட்டேன்றீங்க காசு கொடுத்தா வாங்கிக்கிறேன் கேட்டுக்கோங்க மக்களே நம்மளுக்கு தாத்தாக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிலாம் கிடையாது காசுக்காக பண்றது கிடையாது தாத்தா வியாபாரம் நல்லா ஆகுதா நல்ல பொருள் உங்களுக்காக கொடுக்குறாங்களா அதுக்காக தான் தேடி நான் ஒவ்வொரு மக்கள்கிட்ட சொல்லிடுறேன் எல்லார்கிட்டையும் என்ன சார் நான் சொல்றேன் மீன் நான் கொடுக்குறதுனால அங்க நல்லா இருக்குது நல்லா இல்ல நீங்க மெயின்டைன் பண்றது இருக்குது புது தண்ணியில போடாதீங்க ஒவ்வொரு வாட்டி தொட்டி தண்ணி மாத்தும் போது பாதி தண்ணி எடுத்து வச்சுங்க மீனை போட்டுங்க ஏர் சர்க்கேஷன் போட்டுங்க தொட்டியை கழுவிட்டு பாதி தண்ணி பாதி அந்த ஏர் சர்க்கேஷன் மீனை போட்டு புது தண்ணி அப்புறம் ஆட் பண்ணுங்க இடத்துக்குள்ளே புது தண்ணியில் மீனை போட்டு கீழே போய் பத்துச்சுன்னா அது எங்களுக்கே நடக்கும் அது மாதிரி சமயம் அது மாதிரி அதே மாதிரி ஃபுட்டு அள்ளி கொட்டாதீங்க தயவு செஞ்சு அதிகமாக போடக்கூடாது ஃபுட்டு அள்ளி கொட்டாதீங்க சில வீட்டில் அம்மா மம்மி நான் கொஞ்சம் போட்டேன் குழந்தைங்களாம் சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க போட்டு ஒன்று யாராச்சும் வச்சுருக்கோம் ரொம்ப போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப போடுது இப்போ ஒரு 2 அடி தொட்டிங்கன்னா எத்தனை மீன் விடலாம் 2 அடி தொட்டினா குறைஞ்சபட்சம் இந்த 2 அடி தொட்டி 10 மீன் பெரிய மீன் விட்டா போதும் அழகா இருக்கும் ஓகே கொஞ்சம் விட்டு அப்படியே சின்ன மீன் விட்டா குறைஞ்சபட்சம் ஒரு 50 மீன் விடலாம் 50 மீன் விடலாம் சின்ன மீன் கலர் விடலாம் ஓகே ஆமா இப்போ அதிகமா மீன் விட்டா ஏதாச்சும் ஆகுமா அதிகமா போட்டா ஆகாது நம்ம மெயின்டைன் பண்றது தான் இருக்குது விஷயம் மெயின்டைன் பண்றது மட்டும் தான் இருக்கு ஆமா இப்போ இதுல 300 மீன் இருக்குது சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க இருக்குது 200
கிரீன் இருக்கு, ஆ. 200 வந்து பிங்க் இருக்கு, 400 மீன். அதுல குறைஞ்சபட்சம் 200 மீன் ஓடிட்டு இருப்பாங்க. 300 மீன் இருக்குது. இந்த 300 மீனும் அப்படியே தான் இருக்கும், ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணுமே ஆகாது, ஒரு மீன் கூட அடி வாங்காது. நானா கண்ணாமூடா நெட்டு போட்டு இடிச்சதுதான் அது வரைக்கும் ஒண்ணுமே ஆகாது. சாப்பிட்டு போகும்போது ஃபுட்டு போட்டு போயிடும். ஆமா. ஓகே. இப்போ நீங்க பாக்கெட் கட்டுறீங்களா? வெயில்ல கட்டுவீங்களா மாட்டீங்களா? கட்ட மாட்டேன். ஏன்? எனக்கு பிடிக்கல. எனக்கு சம்பாதிக்கணும், காலையில இருந்து சம்பாதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. கரெக்டா 3 மணிக்கு திறப்பேன், 8 10 மணி வரைக்கும் இருப்பேன். சனி ஞாயிறு மட்டும் நம்மளை நம்பி வராங்களே, காலையில திறப்பேன். அது கூட மீனுக்கு போயிட்டு 10:30 மணிக்கு மேலதான் திறப்பேன். திறந்தா அதுக்குள்ள எல்லாரும் நான் ஃபோன் பண்ணி அடிச்சிருவாங்க, நான் வந்திருக்கேன் தாத்தா, வந்து சீக்கிரம் வாங்க. சரி வாங்க, கல்யாணம் கட்டி வச்சிருவேன். எல்லாருக்கும் கட்டி தான் மத்தியானம் சாப்பாடு இங்கே கொடுத்துருவாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே படத்தா போட்டு தொங்க விட்டு வெயில் இல்லாம பார்த்துப்பேன். அதுக்குள்ள ரீபேக்கிங் பண்ணிப்பேன். புரியுது. கடையில ரீபேக்கிங் சேல்ஸ் பண்றதுக்காக ரீபேக்கிங், அதே ரீபேக்கிங் பண்ணுவேன். ஏன் ரீபேக்கிங் பண்ணுன்னா, சிலதான் வந்து அப்படியே உள்ளவே குமிங்கி சொத்து போயிடும் வெயில கட்டினா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால சில்லுன்னு தண்ணி மாற்றி பழிச்சுன்னு வச்சுட்டா மக்களுக்கு நல்லா ஃப்ரெஷ் ஆகுது. ஓகே. ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்க தான் உங்க ஷாப்பை தேடியே வராங்க. கேட்டு நிறைய பேர் எல்லாமே சின்ன பசங்க. விருப்பமான ஆள் ஆகிட்டீங்க நீங்க. எவ்வளவு எல்லாமே 4-5 வயசு 6 வயசு எல்லாம் சின்ன பசங்க. எனக்கு என்ன தெரியுமா, வீடியோ போடுறோம், பட் நீங்க எல்லாத்துக்கும் குட் சர்வீஸ் பண்றீங்களா, அதனால எனக்கு நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருதுங்க. எனக்கு யாரு இவங்க சின்ன பசங்க ரேட்டு எல்லாம் பெரிய ஒரு ரேட்டு அப்படிலாம் கிடையாது, ஒரே ரேட்டு தான். ஓகே. யாரா இருந்தாலும் புது தண்ணில போடாதீங்க தயவு செஞ்சு. ஓகே. ஃபுட்டை வந்து அள்ளி கொட்டாதீங்க, வாழை தண்ணில பண்ணுங்க. நான் ஒருத்தரும் மீன் கொடுக்கும்போது சொல்றேன், இந்த மீன் எடுக்கிறீங்க எதோட சேர்க்குறீங்க ஆட் பண்றீங்கன்னு கேட்பேன். ஓகே. சில பேர் ரோசி பார் கேட்பாங்க. ஓகே. இந்த ரோசி பார் எதோட போறீங்க? நான் கோல்டோட போடாதீங்க தயவு செஞ்சு. ரோசி இந்த மீனுக்கு அந்த மீனுக்கு ஆவாது நீங்க சொல்லிடுவீங்க. ஆமா. ஓகே. ரோசி பார் பத்தி போடக்கூடாது. ஆமா. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கு. ஆமா இருக்கு. இந்த மீனுக்கு தான் ஆகும், இந்த மீன் ஆவாது, இல்ல இறந்துருவா, சண்டை போடுவோம். ஆமா ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி. ஓகே. இந்த மார்க்கெட்லயே இல்லாது வந்திருக்காப்பா இந்த வெரைட்டிஸ், இந்த மார்க்கெட்லயே கிடையாது, இங்க எங்கேயுமே கிடையாது. சூப்பர்ப்பா. என்ன ஃபிஷ் இது பேர் என்னப்பா? இது சர்பே டெட்ரா. டெட்ரா இது. இந்த டெட்ரா காலையில இருந்து மக்கள் காராங்க எல்லாமே இப்பதான் வருது. இப்போ வந்துச்சா தொட்டில அவுத்து விட்டுருவேன். ரோட் வந்துட்டு. ஆமா. ஓகேண்ணா. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். இதெல்லாம் கடை எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. நானும் நிறைய வாட்டி சொல்றேன், நீங்க ஒருக்கா சொல்லுங்க. குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்ல வந்தாவே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். ஆப்போசிட்ல வந்து அந்த ஆப்போசிட்ல 2 கடை தள்ளி நம்மளுக்கு. ஓகே. வந்தா அந்த கடை தான். ஆமா. சரி. ஸ்ரீ திருப்பதி அக்வாரியம். ஸ்ரீ திருப்பதி அக்வாரியம். உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. 988 ஓகே 48 51 976. ஓகேண்ணா. நம்பி வராங்க, இன்னும் நல்லா பெஸ்டா பண்ணித்தாங்க. யாருக்கும் நான் வர்றவங்களுக்கு குறை சொல்ற மாதிரி வச்சுக்க மாட்டேன். மீன் தரமா தருவேன். அதே மாதிரி எதெல்லாம் அட்வைஸ் சொல்லிட்டு வாங்கிட்டேன், இதை பண்ணாதீங்க, இதை போடாதீங்க அப்படின்னு. அவங்களும் என்கிட்ட என்னடா இப்படி பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கல. அவங்க சரிங்க சொல்றதை எடுத்துன்னு போறாங்க. அதான் நமக்கு சந்தோஷமா இருக்கு. வர அதுதான் வேணும். ஓகேவா? வியூவர்ஸ் ஓகே சொல்றீங்க, பண்றீங்க. உங்களை மெயினா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கேட்க மாட்டாங்க, சொல்லுங்க. பண்ண மாட்டாங்களா? நண்பர்களே எல்லாரும் பண்ணுங்க. ஏன்னா நான் எங்க இருக்குன்னா உங்களுக்கு தெரியாது. ஆமா. உங்களை என்ன தேடி உங்களை அனுப்புறாங்க. கண்டிப்பா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேண்ணா. தேங்க்யூ. நன்றி.